ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்தஞ்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கூடவே நான் கருவாடு தொக்கு பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவும் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ மஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாலேயே நான் அரிசி ஊற வைக்க போகிறேன். 1 கப் அளவு அரிசி எடுத்துக்கிறேன். என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா சம்பா அரிசி தான். கருப்பரிசி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. செங்கல்பட்டு அரிசியில் கருப்பாக இருக்கும். அது 1 கப் அளவு நான் அரிசி எடுத்துக்கிறேன். அதில் பாதி கருப்பு உளுந்து, தோல் உள்ள உளுந்து எடுத்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோல் உள்ள உளுந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறேன். நிறைய தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்தில் நிறைய கல்லெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அது தனியாக வந்துடும். இப்போது இது ஊறட்டும். கூடவே கருவாடு தொக்கு பண்ணுறதுக்காக நான் கருவாடை ஊற வைக்க போகிறேன். இந்த கருவாடு மிரல் கருவாடை இல்லைன்னா சாலை கருவாடுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக நேம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை ஊற வைக்க போகிறேன். இந்த ஊற வைக்கும்போது இதில் உள்ள அழுக்கு மண்ணெல்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு பெரிய கப்பளவு 3 கப்பு வாட்டர் எடுக்க போகிறேன். வாட்டர் நல்லா லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி கொதிச்ச அப்புறமா தான் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 கப்பு அரிசி எடுக்கிறேன். 1 கப்பு மாப்பிளை சம்பா அரிசிக்கு நான் 3 கப் அரிசி 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நல்லா வெந்தால் தான் நம்மளோட உளுந்தஞ்சோறு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணலாம். வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணுறேன். கூடவே 20 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு மஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட சால்ட் ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கருவாடை ஊற வச்சுருந்த கருவாடை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இங்கே இப்போது ஊற வச்சனால ஈஸியாக மேலே உள்ள செல்லெல்லாம் இலவி வந்துடும். கத்தி வச்சு லைட்டாக சுரண்டனாலே போதும். அதுக்கு மேலே இருக்க செல்லு இலவி வந்துடுது. மேலே இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ண அப்புறமா சைடை ஒரு சின்ன சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம தலையை கட் பண்ண போகிறோம். ஏன்னா தலையில் நிறைய மண் அழுக்கெல்லாம் ஒட்டி இருக்கும். அது நமக்கு வேண்டாம். இப்போ சைடில் இருக்க சிறகையை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு லைட்டாக கீறி விட்டிங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்க வேஸ்ட்டும் வந்துடும். அப்புறமா இந்த முள்ளெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். சைடில் இருக்க முள். ஏன்னா நம்ம தொக்கு பண்ணுறதுனால நம்ம இதை முழுசாக போட போகிறதில்ல. இதை லைட்டாக கீறி அதில் உள்ள சதை பகுதியை மட்டும்தான் எடுக்க போகிறோம். முள்ளை நம்ம எடுக்க போகிறதில்ல, ரிமூவ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முள் ஆட் பண்ணிங்கன்னா தொக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கு முள் வந்திருக்கும். சாப்பிடும்போது முள் வந்துன்னா அது நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட சதைப்பகுதியை மட்டும் நம்மளோட சதைப்பகுதியில் அந்த கருவாட்டோட சதைப்பகுதியை மட்டும் நான் எடுக்கிறேன். தலையை நம்ம கட் பண்ணும்போதே அந்த சைடில் உள்ள அந்த குடல் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் சுரண்டி எடுத்திங்கன்னா செல்லம் கூடவே வெளியே வந்துடும். செல்லம் ஈஸி தான். கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு கூட நம்ம என்ன வேணாலும் கருவாடு கூட நார்மலாக ஒயிட் ரைஸும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி உளுந்தஞ்சோறு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவாட்டு தொக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உளுந்தஞ்சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் பக்கத்து ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண போகிற அந்த பையனுக்கு இந்த உளுந்தஞ்சோறை பொங்கி போடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. அதுக்காக தான் கல்யாணம் பண்ண போகிற பையனுக்கும் சரி தான், பொண்ணுக்கும் சரி தான். பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்குமே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவங்களோட ரிலேஷனில் இருக்கவங்க வீட்டில் போய் இந்த உளுந்தஞ்சோறை பொங்கி போடுவாங்க.
இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் காய்கறிஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் வந்து முருங்கைக்காய் வந்து கீரி அதுக்கு உள்ளே இருக்க வந்து சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மாங்காய், அப்புறம் 2 கத்திரிக்காய், அப்புறமா வந்து 3 பச்சை மிளகா, இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து மண் சட்டியில் தான் அன்றைக்கி வந்து தொக்கு பண்ணுறேன். ஸோ வந்து மண் சட்டி எடுத்திருக்கேன். சட்டி வந்து ஹீட் ஆனதுமே நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதுமே கடுகு வந்து ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொட்டட்டும். கூடவே வந்து சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2 கொத்து கரலீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் கூடவே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம மிச்சம் இருக்க காய்கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து வதங்குறதுல நம்மளோட தொக்கோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதோட சதை, அப்புறமா வந்து மாங்காய், அப்புறமா வந்து தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறேன். எல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மாங்காய் வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறது புளிப்பு ரொம்ப இருக்கும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாங்காய் வந்து ஸ்கிப் பண்ணலாம். இல்லைனா தக்காளி வந்து மஸ்ட்டு வந்து நம்ம தொக்குக்கு வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்க உளுந்தஞ்சோறு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி இன்னும் வேகணும். பார்த்திங்கன்னா தெரியும், அரிசி வேகும்போது கொஞ்சம் வந்து இதாகும். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணி வேக விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட காய்கறி எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. இன்னும் நல்லா வதங்கட்டும். நல்லா குழஞ்சி வதங்கின அப்புறமா நம்ம வந்து கருவாடை வந்து கீரி வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறமா 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கூடவே வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மாங்காய், தக்காளி எல்லாம் பண்ணியிருக்கனால அதில் உள்ள புளிப்பு வந்து இருக்கும். புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இப்போ மத்தியானம் வந்து வச்சோம்னா நைட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணுறேன். அப்புறம் கூடவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடை வந்து ஆட் பண்ணலாம். இந்த பீசஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தொக்கு எப்போவுமே வந்து திக்காக தான் இருக்கும். இப்போ வாட்டர் வந்து நம்ம நிறைய வந்து ஆட் பண்ணணும்னு இல்லை, கம்மியாக வந்து ஆட் பண்ணாலே போதும். இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம சைடில் வந்து வேக வச்சுருக்க உளுந்தஞ்சோறு வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி இருக்குது, அது அவ்வளோ வற்றட்டும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி கன்சிஸ்டன்சியில் வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவாடு தொக்கம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேங்காய் வந்து பல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை சின்னதாக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த தேங்காய் பல் வந்து இடையில வந்து கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாடு தொக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் காம்பினேஷனாக எந்த மாதிரி டிஷ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் கூடவே லாஸ்ட்டாக வந்து ஃப்ளேவருக்காக நான் வந்து மல்லித்தலை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ரெசிபீஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட உளுந்தஞ்சோறை வந்து ரெடி ஆகிடுச்சு. கருவாடு தொக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.